சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இக்கூட்டத்திற்கு பேரவையின் தலைவர் திரு பே. பூலோகசுந்தர விஜயன் அவர்கள் தலைமையேற்று தரவும், துணைத் தலைவர் திருமிகு ஆண்டனி அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பு செய்யவும் அன்புடன் இசைந்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கூட்டத்தில் இலக்கிய சிந்தனை உரையாற்றுவதற்காக முனைவர் சு. மலர்கொடி அம்மா நமது இலக்கிய பேரவையினுடைய இணைத் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடை அன்புடன் அழைக்கின்றேன். குரலும் பொருளும் என்ற தலைப்பில் நமது துணை செயலாளர் திருமிகு மா. ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். நமது இந்த கூட்டத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கோ. ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் அன்னார் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று தற்பொழுது அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு என்ற ஒரு அறிவியல் அமைப்பில் துணைத் தலைவராக இருந்து பொது சேவை புரிந்து வருகிறார். அவர்கள் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். இனி நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சியாக அறிவோம் வரலாறு என்ற தலைப்பில் புரவலர் திரு ஆ. தமிழ்ச்செல்வன் அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். சகோதரி ஏ.எஸ். முத்துலட்சுமி அவர்கள் இலக்கிய பேரவையின் 270வது கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெரியவர்களையும் முதற்கண் வணங்கி வரவேற்று எனது வரவேற்புரையை சுருக்கமாக கூற இங்கு வருகை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நமது இலக்கிய பேரவை 3வது சனிக்கிழமை, பெரும்பாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் 4வது சனிக்கிழமை என்ற வகையில் மாதாந்திர கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 270வது கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரவையின் தலைவர் திருமிகு பே. பூலோகசுந்தர விஜயன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரவையின் துணைத் தலைவர் திருமிகு ஜி. ஆண்டனி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் ஒரு புரவலர் முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய வருவதாக இருந்தது. கடந்த வாரம் கூட்டம் என்று அவர் வந்திருந்தார். கடந்த வாரம் நம்மால் அந்த கூட்டம் சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டது. அவர் தற்பொழுது குன்னூர் நகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி கொண்டு வருகிறார். நம்முடைய திருமங்கலம் மண்ணின் மைந்தர். இந்த நிகழ்ச்சியினுடைய புரவலர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்தான் நிதி உதவி வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார். அவர் குன்னூரில் இருந்தாலும் காலையிலே என்னிடம் பேசி என்னால் வர இயலவில்லை, கூட்டத்தை சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறினார். அவருக்கும் இலக்கிய பேரவையின் சார்பில் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக வழக்கம் போல துணை செயலாளர் திருமிகு மா. ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று குரலும் பொருளும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார். கடந்த 3 மாதமாக நான் வெளிநாடு சென்றிருந்த பொழுது இந்த இலக்கிய பேரவையினுடைய கூட்டங்களை எந்த விதமான தொய்வுமின்றி சிறப்பாக நடத்தி பெருமைப்படுத்தியவர்கள் துணை செயலாளர் திருமிகு மா. ஜெயபாலகிருஷ்ணன், தலைவர் ஐயா திரு பே. பூலோகசுந்தர விஜயன், துணைத் தலைவர் திரு ஜி. ஆண்டனி அம்மா, இணைத் தலைவர் திருமதி சு. மலர்கொடி மற்றும் பொருளாளர் இல்லை என்றால் இந்த இலக்கிய பேரவையினுடைய செயல்பாடுகளே ஒரு இயக்கமில்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு சிறப்பாக
திரு மூப்பா முத்துகிருஷ்ணன் அவர்களும் நடத்தி வெற்றி கண்டார்கள். ஜெயபாலகிருஷ்ணன் கூட என்னிடம் சொன்னார் எப்படி நடத்துவது என்பது என்று. நீங்கள் இல்லாமல் ஒரு வார்த்தையை போட்டார். நான் சொன்னேன் சங்கரனுக்காக இலக்கிய பெருமை கிடையாது. சங்கரன் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அல்லது யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, இலக்கிய பெருமை வழக்கம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கணும்னு சொன்னேன். அதே போல நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். யார் வந்திருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். சில காரணங்களால் வர முடியாமல் இருக்கலாம். அதற்காக கூட்டம் நடத்தப்படவில்லை என்ற ஒரு நிலை வரக்கூடாது. எனவே 3 கூட்டங்களும் சிறப்பாக நடத்தப்பெற்றது. உண்மையிலேயே நான் செயலாளர் என்ற முறையில் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்று இலக்கிய சிந்தனை என்ற தலைப்பில் அம்மா மலர்கொடி அவர்கள் உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இலக்கிய கூட்டம் என்று சொன்னவுடன் திருமங்கலத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து விடுவார்கள். அவர்களும் இன்று வருகை தந்து இலக்கிய சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக நகை உவகை என்ற தலைப்பில் வழக்கம் போல சிரிக்கவும் சிந்திக்கவும் நம்மை மகிழ்விக்க திரு கருத்தல்பட்டி சுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்தில் அறிவியல் பாடல் பாடி ஒரு விழிப்புணர்வு, அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மதுரை மாவட்டம் தீபம் மதுரை மேம்பாட்டு இயக்க தலைவர் திருமதி முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்கிறார்கள். அவர்களையும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் மதுரை மாவட்ட அறிவியல் இயக்க செயலாளரும் நம்முடைய திருமங்கலம் இலக்கிய பேரவை செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சகோதரர் திரு காமேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகப்படுத்தி உரையாற்றுவதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றியுரை நல்குவதற்காக நம்முடைய பேரவையின் பொருளாளர் திரு மூப்பா முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து இணையதளங்களில் வெளியிடுவதற்கும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதற்கும் நம்முடைய ஐயா கம்பரன்பர் திரு வே ராசு அவர்களுடைய பேரர் திரு சக்தி கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய இலக்கிய பேரவையுடைய பிதாமகர் ஐயா அவர்கள் இந்த இலக்கிய பேரவையினுடைய வளர்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் முக்கியமான காரணமாக இருப்பவர் நாங்கள் காலையில் அழைத்தோம். அவர் தன்னுடைய உடல்நலத்தில் ஏதாவது சில குறைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து இங்கு வந்து நம்முடைய இலக்கிய பேரவை கூட்டத்தை சிறப்பு செய்கிறார். அந்த வகையில் இன்றும் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வணங்கி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குருசாமி ஞானவழி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா வந்திருக்கிறார்கள். மற்றும் பல புதிய உறுப்பினர்கள், அலுவலக நிர்வாகிகள், ரகசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கூட்டத்திற்கு அறிவோம் வரலாறு என்ற தலைப்பில் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் கடந்த வாரமே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், கடந்த ஞாயிறன்று தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய 163வது பிறந்த தின விழா. அதனால் முதல் நாள் விழாவை வைத்து அவரை பற்றி சிறப்பாக நாம் கொஞ்சம் நினைவு கூறலாம் என்று கூறினார். ஒரு சில காரணங்களால் இந்த வாரம் தள்ளி போடப்பட்டது. இருந்தாலும் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர இருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி தருகின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்ற பேராசிரியர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை பற்றி திரு காமேஷ் அவர்கள் சற்று விரிவாக கூறினாலும் நான் என்னுடைய நண்பர் என்ற முறையில் சில தகவல்களை கூற விரும்புகிறேன். என்னை இந்த அறிவியல் இயக்கத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் என்று சொன்னால் நண்பர் காமேஷும் ஐயா ராஜமாணிக்கம் அவர்களும் தான். அவர்கள் எங்களை விட நிறைய படிப்பு படித்திருக்கிறார்கள். முனைவராக கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டு வந்தாலும் எந்த விதமான ஒரு செருப்போ அல்லது கர்வமோ எதுவுமே இல்லாமல் அனைவரிடத்திலும் சமமாக பழகி இந்த தன்னுடைய முழு மூச்சே அறிவியல் பாதுகாப்பிற்கே, அறிவியல் மக்களுக்கே, இந்த 2 தான் அவருடைய தாரக மந்திரம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்.
இதற்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டால் யாரிடம் வேண்டுமானாலும் அதை சென்று வாதாடி அல்லது போரிட்டு என்ன வேண்டுமானால் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவியல் சிந்தனையாளர். அவர் இங்கு வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம். அறிவியல் அறிஞர்களுக்கும் நம்முடைய நாட்டுக்கும். வருகிற பிப்ரவரி 28ஆம் நாள் சர் சி.வி. ராமன் அவர்கள் தம்முடைய ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்த நாள். அந்த நாளை முன்னிட்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் தேசிய அறிவியல் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறது. அந்த ஒரு நிகழ்வை முன்னிட்டு தான் இந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் அறிவியலும் அறிவியல் பார்வையும் என்ற தலைப்பில் இங்கு உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவரை பேச சொன்னால் அவருக்கு மணியும் தெரியாது, நாளும் தெரியாது, நேரமும் தெரியாது, பேசிக்கொண்டே இருப்பார். நாம அவரிடம் ஐயா எங்களுக்கு போதும் என்று சொன்னால் தான் விட்டுவார். அந்த அளவிற்கு அவரிடம் கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. அதைத்தான் சொல்ல வர. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியலாளர். அவர்கள் இங்கு வந்து உரையாற்ற வந்திருப்பது உண்மையிலே நமக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதை நான் பெரும் மகிழ்ச்சி. மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும், கதிர்வேலையெல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் அறிவியலில் நிறைய சந்தேகம் கேட்பீங்க. உங்களுக்காகவே கலந்துரையாடல் இருக்கு. என்ன ஆய்வு, என்ன சந்தேகத்தை கேட்டாலும் ஐயா உங்களுக்கு பதில் உரைக்க தயாராக இருக்கிறார். ஏன்னா ஐயா பேசுறது கொஞ்ச நேரம் தான், அடுத்து நம்முடைய இன்டராக்ஷன் அதிகமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது